சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருந்தாங்க. ஆனால் அதை வீடியோவாக காட்ட முடியாது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் அடுத்து பயங்கரமான ஸ்டோரி வரப்போகுது. சரி, இப்போ கதையை பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு. அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வெண்ணிலாவும் நம்பிராஜனும் பசுபதி ராகினிக்கிட்ட போய் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி, உங்களால் தான் விஜயோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இப்போ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்களும் இவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் 2 பேத்துக்குள்ளார கை கலப்பு வருது. இப்போ பசுபதி ராகினியை வெண்ணிலாவை அடிக்கும்போது வெண்ணிலா மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அநேகமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. மறுபடியும் அவங்க மனநிலை பாதிக்கப்பட போகிறாங்களா, இல்லை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா அப்படிங்கிற மாதிரி நிறையா கோணத்தில் நம்மளால் யோசிக்க முடியுது. அந்த அளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போக போகிறாங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி நடந்த இந்த பிரச்சனையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி வரப்போதா அப்படிங்கிற மாதிரி தான் கெஸ் பண்ணியிருந்தோம். சூப்பரான ஒரு ஸ்டோரியை இப்போ கொண்டு வந்துட்டாங்க உள்ளுக்க. ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே விஜய் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலா மேலே ஒரு சாஃப்ட் கார்னரோட பேசுகிறாரு. இப்போ இப்படிலாம் ஒரு சோகமான விஷயம் நடந்துருச்சுன்னா நிறைய கில்ட் ஃபீல் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் வேறு நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அடுத்து ஸ்டோரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம சேனல் தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஓடவே மாட்டேங்குது. போட்டோம்னா வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு ஓடுறதை தாண்டி நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகலையே அப்படிங்கிறது பெரிய வருத்தமாக இருக்குது. எனக்காக தயவு செஞ்சு நீங்களே சேனலுக்குள்ளார வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் சரியாகி ஏற்கனவே இருந்த மாதிரி சூப்பராக நம்ம சேனல் ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லாமே நல்லா சூப்பராக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா அப்படியே 10, 20 அப்படின்னு போய்கிட்டு இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்கும்போது ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு இது சம்மந்தமாக பெருசாக எதுவும் தெரியாது அப்படிங்கிறனால தான் ரொம்ப கவலையாக இருக்கேன். ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடுத்து வர ஸ்டோரி சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரோமோ வரப்போகுது. அது சம்மந்தமாகவும் நம்ம பேசலாம். இந்த வீடியோவில் பெருசாக டீட்டெயிலாக எதுக்கு பேசலை அப்படின்னாக்கா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு சின்னதாக வீடியோ ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, ஆக்சுவலாக அந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்ம அதுக்கப்புறம் எடிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறனால தான் அடுத்து இருக்க அந்த ப்ரோமோ சம்மந்தமாக இருக்க வீடியோவை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது சவுண்டு எதுவும் இருக்காது. ஜஸ்ட்டு பார்த்தா அந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து நான் அதை எடிட் பண்ணி எடுத்துடுறேன். ஆனால் இது சம்மந்தமாக ப்ரோமோ இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ சூப்பராக தெளிவாக பேசி போடலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக மொத்தத்தில் அடுத்து வர ஸ்டோரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.